வணக்கம் நேர்களே. த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. அவருக்கு அந்த சைடு இருந்து பார்க்கும்போது அது ரொம்ப பியூட்டிஃபுல் பில்லா இருக்கலாம். ஆனா அதுல இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸை பாதிக்கக்கூடியதா இருக்கு. குறிப்பா அமெரிக்கால இருந்து எந்த நாட்டுக்காரங்க பணம் அனுப்பிச்சாலும் 5% ரெமிட்டன்ஸ் டாக்ஸ் போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இது எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தும்? ஏன் இதை பண்றாங்க? கவர்மெண்ட் அவ்வளோ கஷ்டத்துல தான் இருக்கா அமெரிக்கன் கவர்மெண்ட்? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், அமெரிக்கான்றது ஒரு பணக்கார நாடு. அங்க போயிட்டா பணக்காரன் ஆயிடலாம், நல்லா செட்டில் ஆயிடலாம், நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்ல லைஃப் ஸ்டைல் கிடைக்கும் அப்படின்னு தான் இங்கிருந்து அங்க போறாங்க. இவர் இந்த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்றதுல $1000 அனுப்புனா 5% எனக்கு கொடுத்துரு, விச் இஸ் $50 எனக்கு கொடுத்துரு அப்படின்னு இவ்வளவு குரூஷியலா ஒவ்வொரு டாலரையும் கணக்கு பார்த்து செலவு பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் அமெரிக்கா இருக்கா? என்ன நடக்குது? அமெரிக்காவில் வந்து ஃபிஸ்கல் டெபிசிட்டுங்கிறது ரொம்ப ஹையாக இருக்குது. அதாவது வரவுக்கும் செலவுக்கும் அவங்களது ரொம்ப ஜாஸ்தி டெபிசிட். டெட் டு ஜிடிபி ரேஷியோ 100க்கு மேலே. ஃபிஸ்கல் டெபிசிட்டுங்கிறது அவங்க பணம் வரதும் போகிறதுக்கும் இருக்கிற கேப் வந்து ரொம்ப செலவு ஜாஸ்தி. இது வந்து போன 20 வருஷமாகவே இந்த ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு. அதனால அந்த டெபிசிட்டுங்கிறது பலூன் ஆகிட்டே இருக்குது. அதனால இப்போ வந்து அவங்களோட ஸ்பெண்டிங்கை குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, டாக்ஸையும் குறைக்கணும் அப்படின்னு இவர் சொல்கிறார். இதில் வந்து ரெண்டு கட்சியுமே ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். டெமோக்ராட்ஸும் ரெஸ்பான்சிபிள், ரிப்பப்ளிகன்ஸும் ரெஸ்பான்சிபிள். ரிப்பப்ளிக்கன் என்ன பண்ணுவான், டாக்ஸை குறைச்சுன்னே போவாங்க. ஓகே. டெமோக்ராட் என்ன பண்ணுவான், ஸ்பெண்டிங்கை இர்ரெஸ்பான்சிபிளாக ஏற்றிட்டே போவான். நெட் ரிசல்ட்டு கடன் ஏறிட்டே போகும். ஸோ 2002, 2008 இந்த 2 கிரைசஸும் கோவிட் கிரைசஸும் இதை பெரிய ப்ராப்ளமாக கொண்டு போய் உட்காந்துடுச்சு. அண்ட் இதே மாதிரி ஆச்சுன்னா அடுத்த 10 வருஷத்தில் இன்னும் பெரிய ப்ராப்ளமாக போய் அவங்களுக்கு முடியும். ஓகே சார், இப்போ இதை எடுத்து பார்க்கும்போது இந்த ப்ராப்ளமில் எப்படி முடியும்னா, இவங்களோட டாலர் பாண்டு உலகம் ஃபுல்லாக எல்லாரும் வச்சுருக்காங்க. சைனா, ஜப்பான், இந்தியா எல்லாரும் வச்சுருக்காங்க. வாரன் பஃபட் தான் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஓனர்ஸ். 5%க்கு மேலே வச்சுருக்காரு. இவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் வட்டி இல்லைன்னா வாங்க மாட்டாங்க. ஸோ இந்த டெபிசிட் ஏற ஏற இவங்க வட்டி நிறைய கேட்பாங்க. இதுலேயும் வந்து லாங் டேர்ம் பாண்டு எவனுமே வாங்க மாட்டேங்கிறான். ஸோ லாங் டேர்ம் பாண்டோட விலை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 5% ஆயிடுச்சு. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணணும்னா, டாக்ஸையும் ஏற்றணும், இதையும் குறைக்கணும், எதையும் குறைக்கணும், ஸ்பெண்டிங்கையும் குறைக்கணும், பட்ஜெட்டை பேலன்ஸ் பண்ணத்துக்கு போகணும். அப்போ தான் அந்த டாலர் ஸ்ட்ராங்காக எல்லோரும் வாங்குவாங்க. ஸோ ஒரு பிரசிடெண்ட்டும் அவன் ஒரு பெட் ப்ராஜெக்ட் வச்சுருப்பான். அந்த பெட் ப்ராஜெக்டை வந்து அவன் புஷ் பண்ணுவான். இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஸ்பெண்டிங் கட் பண்ணுவேன், 2017 வந்த டேக்ஸ் ரிலீஃபை கண்டினியூ பண்ணுவேன், இன்னும் கொடுப்பேங்கிறாரு. பைடன் என்ன பண்ணார்னா, ட்ரம்ப் கட் பண்ண டேக்ஸஸை ஏற்றலை, அதை அப்படியே வச்சுக்கிட்டாரு. ட்ரம்ப்போட டேக்ஸ் அப்படியே இருந்தது. ஆனால் இதை மட்டும் ஸ்பெண்டிங்கை பயங்கரமாக ஏற்றிட்டாரு. ஸோ ஓவராலாக டெபிசிட் ஏறிடுச்சு. ஸ்பெண்டிங்னா அமெரிக்கா செலவு பண்ணக்கூடியதை எல்லார் அக்கௌண்ட்லேயும் பணம் போடுறது அதெல்லாம் பண்ணாங்க. நம்ம ஊர்லேயும் இதே ப்ராப்ளம் இருக்குது. அதனால ரூபா விழுந்துகிட்டே இருக்கு. ஸோ எல்லா ஊர்லேயும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ டேக்ஸை ஏற்றரிச்ச எங்கெல்லாம் டேக்ஸ் போடலான்னு பார்த்தோம். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, அவனோட இன்னொரு பாலிசி பெரிய தூண் என்னென்னா, அமெரிக்காவுக்குள்ளே மைக்ரன்ஸ் வரக்கூடாது, இந்தியா அமெரிக்க வேலை அமெரிக்கர்களுக்கேன்னு. ஸோ இந்த மெக்சிகோ, இந்தியா மேலேருந்து ஊர்லேருந்து வரவங்கெல்லாம் இங்கே வேலை செஞ்சு பணத்தை வெளில அனுப்புகிறாங்க. அதனால் எக்ஸப்ட் இஃப் யூ ஆர் சிட்டிசன் ஆஃப் அமெரிக்கா உனக்கு டேக்ஸ் கிடையாது. நீ க்ரீன் கார்டோ வச்சுருந்தாலும் சரி, H1B வீசாவில் போனாலும் சரி, நீ எந்த வீசாவில் போனாலும் சரி, இந்தியாவுக்கோ உலகத்தில் எங்கேயாவது நீங்கள் பணத்தை அனுப்பிச்சிங்கன்னா 5% டேக்ஸ் போடுவேங்கிறான். ஓகே சார், கிரீன் கார்டு நம்மளை பொறுத்த வரைக்கும், இந்தியாவில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் கிரீன் கார்டு அவங்க வாங்கிட்டா அமெரிக்காவில் செட்டில்டு அவங்க அப்படின்றது தானே சார்? ஒரு இல்லை, அந்த 3 ஸ்டேஜ் இருக்கு. ஓகே, H1Bங்கிறது 5 வருஷத்துக்கு இருக்கலாம். அப்புறம் I-140ன்னு ஒரு கார்டு வாங்கணும். அந்த I-140 வாங்கிட்டா லைஃப் லாங் நீங்கள் இருக்கலாம். H1B இஸ் வேலிட் as long as you have a job. உங்களுக்கு வேலை இருக்கிற வரைக்கும் அந்த I-140 வந்து H1B வேலிடு. வேலை போய் 3 மாதம் கிடைக்கலன்னா உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான். அடுத்த 3 மாசத்துல வேலை கிடைச்சிருச்சுன்னா இட் வில் கண்டினியூ. ஓகே, இல்லாட்டா நீங்கள் இந்தியாவுக்கு வந்துட்டு கூட வேலை வாங்கிட்டு போகலாம். ஸோ இப்போ என்ன ட்ரம்ப் என்ன சொல்கிறான்னா,
இந்த H1Bயை காலி பண்ணுங்கிறான். ம் அவன் என்ன ப்ரப்போஸ் பண்ணாருன்னா மினிமம் $100,000 சம்பளம் இருந்தால் தான் அவங்களுக்கு H1B கொடுக்கணும்னு ஒரு ப்ரப்போசல் வச்சான். அது ஃபர்ஸ்ட் டேர்ம்லயே வச்சார்ல சார். வச்சு நடக்கல, இப்போ ஆமா. வச்சுட்டான். ம் நம்ம ஆளுங்க நிறைய பேர் $4,000 $5,000 போயிருக்காங்க. ம் இப்போ அதை கண்டா அவனுக்கு கடுப்பு. ஸோ அவன் அமெரிக்கன் ஜாப் அமெரிக்கன்ஸுக்குன்னு சொல்லி ம் இந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறான். ஸோ இதுவும் அதோட ரெஸ்ட்ரிக்ஷன். நீங்கள் ஆக்சுவலாக அமெரிக்காவில் மாதம் $2,000 கம்மியாக வாங்கினீங்கன்னா நீங்கள் பணக்காரன் இல்லைன்னு அர்த்தம். மாசம் $2,000 கம்மியா? ஓகே சார். நீங்கள் வந்து $4,000 வாங்கினாலும் டேக்ஸு மற்ற ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் கம்பல்சரி. ம் ஆல்மோஸ்ட் பவர்ட்டி கொஞ்சம் மேலே தான் இருப்பீங்க. ஏன்னா அமெரிக்கன் ஒரு ஜாபுக்கு $10,000 கேட்டான்னா ம் அந்த வேலையை $5,000 செய்யறேன்னா நம்ம ஆளுங்க போய் அங்கே உட்காந்துருக்காங்க. சார் $5,000 ஒரு மாச சம்பளத்துக்கு தான் அமெரிக்கன்ஸ் அங்க ஒர்க் பண்றாங்களா சார்? பேஸ் முக்கால்வாசி பேர் அண்டர்ஸ்டாண்டிங்காக கேக்குறேன். டாலர் $20,000 to $100,000 தான் முக்கால்வாசி பேர் வருவாங்க which is வருஷத்துக்கு. வருஷத்துக்கு. ஓகே சார். 150 200 தாண்டிட்டேன்னா ம் நீ ஒரு அளவுக்கு மேலே பணக்காரன். $250,000 தாண்டிட்டா. 200 தாண்டால ஓகே. 250 300னா ஒன்லி மினிஸ்கியூல் பர்சன்டேஜ் அந்த சம்பளத்துக்கு போவாங்க. ம் வெரி ஃபியூ. இங்க இருக்கிற 1% மாதிரி. இங்கே இருக்கிற 1% மாதிரி. ஓகே. இந்த ப்ராப்ளமே என்னன்னா இந்த வேலையை கட் பண்ணிட்டு இந்த படித்த ஒயிட் காலர்ட் ஒர்க்கர் அமெரிக்கன்ஸ்க்கே கொடுக்கணும் ம் அப்படிங்கிற அப்ஜெக்டிவில் உன்னை நீ போய் வீசாவில் இருக்கும்போது உன்னை என்னெல்லாம் கட்டப்படுத்தி வெளில அனுப்ப முடியும்னு பார்த்து பண்ணிட்டு இருக்கிறதுல இதுவும் ஒன்று. இது நீ ஊருக்கு பைசா அனுப்பிச்சா உனக்கு 5% டேக்ஸ் குறைப்பேன். ஆ. ஆமாம். ஏன்னா ட்ரம்ப் வந்து அந்த ஏப்ரல் 1 அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி அந்த மந்த் பார்த்தோம்னா ரெமிட்டன்ஸ் யூஎஸ்ல இருந்து தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஈவன் டுடே யூஎஸ்லேருந்து நம்ம ரெமிட்டன்ஸ் ஜாஸ்தி. அந்த டேக்ஸ் பில் பாஸ் ஆச்சுன்னா ம் ஜூலைலேருந்து இது வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்தியர்கள் அனுப்புறத 5% டேக்ஸுங்கிறதே $1.6 பில்லியன் வரைக்கும் அவங்களுக்கு கலெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பேசிக்லி இது வந்து கிராஸ் பார்டர் ட்ரான்ஸ்ஃபர், இன்டர்னல் கம்பெனிக்குள்ளே இருக்கிற ட்ரான்ஸ்ஃபர், ம் அதெல்லாம் எப்படி இம்பேக்ட் ஆகும்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு என்னெல்லாம் எக்ஸம்ஷன் தராரு, என்ன பண்ணுறாருன்னு. பேசிக்லி அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ மைக்ரண்ட் லேபராக அமெரிக்காவுக்கு வராத உன் ஊர்லேயே இரு ஓகே. அப்படிங்க சொல்கிறது தான் மெசேஜ். ஓகே. இது ஒரு பக்கம் அப்படின்னா இப்போ ரீசெண்டா வந்திருக்கிறது பார்த்தோம்னா இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பக்கூடிய ஏஜென்ட்ஸ் முதற்கொண்டு நாங்க யாரையும் விட மாட்டோம், உள்ள அமெரிக்காக்குள்ள விட அப்படிலாம் மாட்டோம். பாருங்க, நிறைய பேர் ஏஜென்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்லுங்க சார். ஏஜென்ட்ஸுங்கிற பேரில் நிறைய பேர் வந்து ம் வீசா இல்லாதவங்கள ஸ்மகிள் பண்ணுறாங்க. ம் குஜராத், ஹரியானா இந்த மாதிரி ஊரில் எல்லாம் ரொம்ப காமன். ஸோ இந்த ஸ்மக்லிங் பண்ணுறத ஏதோ ஒரு பாடர் ஒருத்தர் இருந்தான், எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. அவர் என்ன பண்ணார்னா ஆளை கூட்டின்னு போயிட்டு ம் அவர் ஒரு பெரிய ட்ரூப்பில் ஆளை கூப்பிட்டு போவார். ஓகே. ட்ரூப் முடிஞ்சோடனே ஒரு 5 பேர் கம்மியாக தான் திரும்பி வருவான். 5 ஓ. பேர் வந்து பாஸ்போர்ட்டை தூக்கி போட்டு அங்கேயோ எங்கேயோ செட்டில் ஆகிடுவான். ஸோ இது மாதிரி நம்ம நிறைய ஸ்கீம் போட்டு பல பேர் வெளிநாட்டில் போய் உக்காந்துட்டு திரும்பி வராமல் பண்ணுறது ரொம்ப காமன். இதுல டாங்கி ரூட்னு வேற ஒன்று சொல்றாங்க. அதான் டுங்கி ரூட்டு. ஓ, அதுதான் அந்த டுங்கி படம். ஓகே ஃபைன். அந்த டுங்கி படமே அதே தான். எப்படியாவது இந்த சவுத் அமெரிக்காவில் டுரியன் கேப்னு ஒன்று இருக்குது. ஆ இந்த டுரியன் கேப் வழியாக போய் மெக்சிகோ வழியால் அமெரிக்காக்குள்ளே என்டர் ஆகுது. ஒன்ஸ் என்டர் ஆகி ஒரு 2-3 வருஷம் இருந்துட்டேன்னா அப்புறம் அசைலமுக்கு ஃபார்ம் போட்டு அங்கே அப்படியே தொங்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஆளுங்களே இருக்காங்க. தெர் இஸ் இந்தியன்ஸ். சவுத்துலேருந்து போகிறவன் எவ்வளோ இருக்க மாட்டான். சவுத்துலேருந்து போகிறவன்லாம் இது மாதிரி சாஃப்ட்வேரு அது மாதிரி ஹைலி படித்த வேலைக்கு போகிறவனுக்கு இந்த ப்ராப்ளம் பெருசாக வராது. சார் இப்போ ட்ரம்ப் வந்து என்ன சொன்னாரு, ஒவ்வொரு விஷயத்துலயும் ஒரு அமௌண்ட் போடுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் சார் இமிகிரன்ட்ஸுக்கு வந்து நீங்க ஒவ்வொரு நாளும் இங்க இருந்தா $1,000 நீங்க பே பண்ணணும். அது வந்து நீங்கள் ஓவர் இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் இல்லீகல் அதெல்லாம் எங்கே வசூல் பண்ண போகிறாரு. பட் பேசிக்லி வந்து அமெரிக்கன்ஸுக்கு என்ன ஃபீலிங்னா அவங்களோட வேலையை வெளியூர்லேருந்து வந்து யாராவது எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. அதனால ட்ரம்ப் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி தான் பவருக்கே வந்திருக்காரு. அதனால தான் மேட் இன் அமெரிக்கான்னு சொல்கிறாரு. அமெரிக்காவில் டிம் குக் வந்து செல்ஃபோன் இந்தியாவிலேன்னு வரும்னா அமெரிக்காவில் நீ ஐஃபோன் பண்ணாதன்னு மிரட்டுறதுனா இதனால தான். இந்தியாவில் பண்ணாத அமெரிக்காவில் வேலை பண்ணுங்கிறாரு. அப்போ பேசிக்லி அவர் என்ன சொல்கிறாருன்னா என் ஊருக்கே எல்லா ஜாப்ஸும் வந்து
அமெரிக்காவை கிரேட் ஆக்குங்கிறாரு. அதில் எடுத்த ஒரு ஸ்டெப்பு இதுதான் அது. சார் இப்போ ஒரு ஒரு பாயிண்ட்ல பார்த்தோம்னா எல்லாரும் ஒரு விஷயத்த பழகியிருக்கோம். இப்ப திடீர்னு அதை பண்ணக்கூடாது, எல்லாமே அமெரிக்கால தான் நடக்கணும் அப்படின்னா, அமெரிக்கா அதுக்கான தகுதியோட இருக்கா? அமெரிக்கா அந்த தகுதியெலாம் கிடையாது. ம். பல பில்ட் பண்ண வேண்டிய ஸ்கில்ஸே அவங்கள்ட்ட கிடையாது. ம். இது என்ன பேசிக்லி என்னன்னா, அமெரிக்கன்ஸ் ஆர் அன்ஹாப்பி தட் அவங்களோட ஹை பேயிங் ஜாப்ஸை வந்து ஏஷியாலேருந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு. இப்போ நீங்கள் மைக்ரோசாஃப்டோட ஹெட்டு பார்த்தீங்கன்னா சத்யம் நடேலா, கூகுளோட ஹெட்டு சுந்தர் பார்த்தீங்கன்னா பிச்சை. சுந்தர் பிச்சை, அடோப்புக்கு சந்தோனு நாராயண், இது மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி போஸ்ட்டில் இருக்கிறதுனால அவங்களால வெறுப்பு தாங்க முடியல. இந்த டாப்பில் இருக்கிறது ஒன்லி ஒன் எக்ஸாம்பிள். ம். பட் ஒரு ஆர்மி ஆஃப் இந்தியன்ஸ் இருக்காங்க. ம். அதுதான் இந்த ப்ராப்ளமே. ஓகே சார். ஸோ ட்ரம்ப் வந்து டெய்லி இப்படி ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காரு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸுக்கு இது ஒரு ஒரு உண்மையிலேயே ஒரு பயமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ஏப்ரல் 1 அதை சொல்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் பணத்தை இங்கே அனுப்புனதை நம்ம பார்த்தோம். ஆமாம், அது இப்போ வந்து அதுல ஒரு 5%. நீங்கள் அமெரிக்கன் சிட்டிசன் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு பயம் இல்லை. ம். க்ரீன் கார்டுக்காரன் என்னைக்காவது நானே சிட்டிசன் ஆகிட்டா உனக்கு ப்ராப்ளம் இல்லை. ம். இது பிரைமரி அஃபெக்ட் ஆனவங்க H1B வீசாவில் போய் உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இது பெரிய அடி. ஓகே சார். ஏன்னா அங்க போய் சம்பாரிச்சுட்டு உடனே இங்க வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ யாரும் வரமாட்டாங்க, அங்கேயே பிடிச்சின்னு தொங்கிட்டு இருப்பாங்க. ம். இங்கே வரதெல்லாம் நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் அங்கே ஒரு 5 வருஷம் இருந்துட்டிங்கன்னா இந்தியாவுக்கு வர்றது நெக்ஸ்ட்டு இம்பாசிபிலிட்டி. ஓகே. அப்போ இந்த 5% கட்டிட்டு அமைதியா இருக்க அதுதான் வேண்டியதுதான். வேறு வழி கிடையாது. பட் இது வெறும் ப்ரப்போஸ்டு தான் சார் இப்போதைக்கு. அது பாஸ் ஆயிடும். மேலே பாஸ் ஆகிடும் தான் நான் நினைக்கிறேன். அதில் வந்து ரான் பால் அது மாதிரி யாராவது செனேட்டில் வந்து ரிப்பப்ளிகன்ஸ் டிசென்ட் பண்ணால் தான் இது ப்ராப்ளமில் போய் முடியும். ஓகே. இல்லாட்டா இது பாஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே சார். ஸோ இதுல நிறைய சந்தேகங்கள் இப்போ கிளியர் ஆயிருக்கு. இதை பத்தி இன்னும் டீட்டெயில்டா அடுத்தடுத்த வர எபிசோட்ல கூட நம்ம பேச ட்ரை பண்ணுவோம் சார். பேசிக்லி அவர் என்ன ட்ரை பண்ணுறாருன்னா, $10 பில்லியன் அவருக்கு டேக்ஸ் வரும்னு சொல்கிறார். அது முக்கியம் இல்லை. ம். பல பேரை வந்து நீ திரும்பி இந்த நாட்டுக்கு வராத அப்படின்னு ஒரு ஃபியர் சைக்காசிஸ் கிரியேட் பண்ணுறார். இதுதான் அதோட தாத்பரியம். ரைட் ஃப்ரம் டே ஒன் அவர் அதை பண்ணிக்கிட்டே ஆமாம், நீங்கள் வராதீங்கிறாரு. நம்ம ஆளுங்க எப்படியா அங்கே தொத்தி தொங்கி அங்கே போனால் லைஃப் பெட்டராக இருக்குங்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைஃப் பெட்டராக இருக்காது. நீ அங்கே போய் இப்போ $20,000 சம்பாதிக்கிறதும் இந்தியாவில் 1.5-2 லட்ச ரூபா சம்பாதிச்சுட்டு அப்பா அம்மாவை சப்போர்ட் பண்ணாமல் நீங்களும் ஒய்ஃபும் குழந்தைங்களும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க. அது மாதிரி வேலை தான் அந்த $20,000 கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம் அமெரிக்காவில். நீங்கள் சொல்கிற 20,000 வருஷத்துக்கு. ஓகே சார், டன். ஃபைன் சார். ஸோ இந்த 5% ரெமிட்டன்ஸ் டேக்ஸ் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கொண்டு வரும் அப்படின்றத தெளிவாக விளக்குனீங்க. நன்றி சார். நன்றி விஷ்ணு. வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது IRDA அல்லது RBI ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்,
என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் எல்லாம் நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.